ஊருக்கெல்லாம் போயிட்டு ஒரு வழியாக சென்னைக்கு வந்தாச்சு. ஊரில் இருந்ததுனால ஒரு 2 வாரமாக வந்து ஆம்லா ஜூஸ் போட்டு குடிக்கவே இல்லை. இன்னைக்கு காலையே வந்து ஜூஸ் போட்டேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்து திராட்சை போட்டு அடித்து வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான். பார்க்குற வரைக்கும் 190 பேர் மாத்திரை இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லி மாத்திரை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளோட காலகட்டத்தில் நம்ம வயசானோம் அப்படின்னா நோயே இல்லாமல் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் போல். இப்போலாம் வந்து என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனை நம்ம உடம்புல இருந்தாலுமே அதுக்கு நிறைய டேப்லெட் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனை வந்து நம்ம உடம்புல குறையிறத பார்க்க முடியும். தம்பிக்குமே இது ஒரு வயசுலேருந்து கொடுக்கறதுனால வேண்டான்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிச்சி இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிருவான். நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய பிள்ளையாகி இதை கொடுத்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு பிடிக்காம வேண்டான்னு சொல்லும். சின்ன பிள்ளையிலே பழக்கி விட்டோம்னா எல்லாமே பழகிருங்க. ஜூஸ் குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் காலை சாப்பாட்டுக்கு வந்து சாமி பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். இது நார்மல் பொங்கலை விட சூப்பராக இருக்கும்.